தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக ஏற்கும் சூழல் இன்னும் வரவில்லை என திருமாவளவன் கூறிய கருத்தை தான் ஏற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர்பீட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். திருமாவளவன் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்காரு. இப்போ திமுக இருந்தாலும் திமுக இப்போ ஒரு அரசு தான், ஆனால் மாநில அரசுங்கிறது தலித்த முதலமைச்சராக அனுமதிக்கிறதே இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு சொல்றாரு. அது கட்சியை மட்டும் குறிப்பிடுகிறாரா, சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? அரசாங்கத்தை குறிப்பிடுறாரு. அரசாங்கத்தை சொல்லலை, சமுதாயத்தை தான் குறிப்பிடுகிறார். இதனால நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களிலே பல கட்சிகளிலே தலித் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள். நான் இதை கண்கூடாவே பார்த்துருக்கிறேன். எனக்கு நன்றாகவே தெரியும், அனுபவ ரீதியாகவும் எனக்கு தெரியும். பல மாநிலங்களில் தலித்தை முதலமைச்சர் என்று அறிவித்தால் அதில் சமுதாயத்தில் இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாஜக போட்டியிட்ட தேவநாதன் யாதவ் கைது பண்ணியிருக்காங்க. சரி, அது அவருடைய தனிப்பட்ட அவருடைய வர்த்தக விவகாரத்தில் தான் அவர் ஏதோ அது தேர்தலுக்கு முன்பாகவே அந்த செய்தியெல்லாம் கசிஞ்சுது. அதனால் அந்த நிறுவனத்தில் நடந்த குளறுபடியால் அவருடைய தனிப்பட்ட வர்த்தகத்தால் அதில் அவருக்கு கைது ஆயிருக்கு. இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அந்த விஷயத்தில் அப்படியே கடந்து போயிட முடியுமா? திரும்ப ஒரு ஆதங்கத்தோடு சொல்கிறார், ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக முடியலன்னு சொல்கிறார். காமராஜர் காலகட்டத்தில் கக்கன் ஒரு முக்கியமான முதலமைச்சர் ஆகலாம். அப்போ கூட கக்கன் முக்கியமான அமைச்சராக இருந்தார். அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அமைச்சராக கூட தலித் வரணும்னு கூட சொல்கிறாங்க. இல்லை, தலித் முக்கியமான அமைச்சராக வரலன்றது ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளை தான் நீங்கள் கேட்க வேணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவில்லை என்பது ஒரு சோஷியலாஜிக்கல் பாயிண்ட். சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களில் இன்னும் சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய ட்வீட்டை நீங்கள் முழுமையாக படித்து பார்க்கணும். நான் எடுத்தோடனே என்ன சொல்கிறேன்னா, சவுக்கு சங்கர் சர்ச்சையான கருத்துக்கள், கொச்சையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை நீங்கள் சட்ட ரீதியாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்றால் அதற்கு பொருத்திய சட்டங்கள் உண்டு. கூண்டாஸில் போடுவது பொருத்தமா இல்லையா என்ற கேள்வியை தான் நான் எழுப்பியிருக்கிறேன். அவர் என்னை பற்றியே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கார். விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது. என்னையும் பேசுகிறார். நிறைய விஷயத்தில் அவர் கொச்சையான கருத்து தான் சொல்கிறாருன்றதை, கொச்சை மட்டும் இல்லை, பொய்யான கருத்துக்கள்,